கிருஷ்ணகிரியில் காவலரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குற்றவாளி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தினேஷ். விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, அதாவது கிருஷ்ணகிரி பகுதியை திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஆண் மற்றும் பெண் நேற்று முன்தினம் 19ஆம் தேதி அதாவது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய சையத் பாஷா மலைக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது அங்கு ஏற்கனவே இருந்த 4 பேர் அவர்களை கட்டியை காட்டி மிரட்டி அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் இருந்த பணம் மற்றும் நகைகளை பறித்துள்ளனர். ஏற்கனவே இந்த வழக்கில் 2 பேரை கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாக இருந்த மேலும் 2 பேர் கிருஷ்ணகிரி அருகாமையில் இருக்கக்கூடிய பொன்மலை குட்டை பெருமாள் கோவில் என்றும் இருக்கக்கூடிய இடத்தில் 2 பேர் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அப்பொழுது அங்கு குற்றவாளிகளை பிடிப்பதற்காக சென்ற போலீசார் அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து போலீசாரை தாக்க முயன்றனர். இதனால் தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கிச் சூடில் ஈடுபட்டனர். அப்பொழுது சுரேஷ் என்பவர்களுக்கு காலில் காயம் துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளது. மேலும் தப்ப முயன்ற குற்றவாளியான நாராயணன் என்பவர்களுக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. இருவருமே கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கவதுரை சென்று பார்வையிட்டார். அந்த 2 பேருமே தற்பொழுது அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தினேஷ்.